நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம், ஏ ராம்நாத், ஸ்மார்ட் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி, டி நகர், சென்னை. ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர்.
வெற்றிவேல் முருகனுக்கு, அம்மா பழனி ஆண்டவனுக்கு, அள்ளித்தரும் வள்ளலுக்கு, ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே ஐயா முருகா ஆடுகவே, ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே ஐயா முருகா ஆடுகவே. வள்ளி தேவசேனா சமித சுப்பிரமணிய சுவாமியின் ஹாவம் வேதோத்தமந்திர புஷ்பாஞ்சலிம் சமர்ப்பயாமி. திருச்சிற்றம்பலம். சீரார் பவளங்கால் முத்தம் கயிறாக ஏறாரும் பொற்பலகை ஏறி நிதமர்ந்து நாராயணன் அறிய நான் மலர்த்தாள் நாயடியேற்கு ஊராக தந்தருளும் உத்தரகோசமங்கை ஆறாமுதின் அருத்தாலினை பாடி போரார் வேர் கண்மடவீர் பொன்னூஞ்சல் ஆடாமோ தெங்குளவோ சோலை தீரே உத்தர கோசமங்கை தங்குளவு சோதி தனி உருவமந்து அருளி எங்கள் வீர பழுதிடி எந்தரமோ ஆட்கொள்வார் பங்குளவு கோதையோ தானுபணி கொண்ட பொங்குளவு கொன்றை சடையான் குணம் பரவி பொங்குளவு போன்முளையே பொன்னூசல் ஆடாமோ. திருச்சிற்றம்பலம். ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே ஐயா முருகா ஆடுகவே, ஆழி படுக்கை கொண்டோனின் அருமை மருகா ஆடுகவே, ஊழி தாண்டி நிற்பானின் உத்தம செல்வா ஆடுகவே, வாழும் மனிதர் யாவருக்கும் வழிக்கு துணையாம் வேலவனே, ஆளும் கவலை ஓடிடவே ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே. குத்துவிளக்கின் பஞ்சமுகங்களையும் ஏற்றுவதற்காக அன்பிற்குரிய தாய்க்குலம் ஐவர் வருகின்றார்கள். நம்முடைய மரியாதைக்குரிய திருமதி சொர்ணவல்லியாட்சி அவர்கள் திருப்படிச்செம்மல் சோமநாவண்ணா அவர்களின் துணைவியார், திருமதி லட்சுமி ஆட்சி எங்கள் அன்பிற்குரிய தலைவர் அண்ணனின் ஆர்பி சேனா அவர்களின் துணைவியார், மூன்றாவதாக வசந்தாளாட்சி திருமதி அன்னம் சின்ன அருணாச்சலம் அவர்களை குத்து விளக்கேற்ற அழைக்கின்றேன். அத்துடன் என்னுடைய துணைவியார் திருமதி மீனாட்சி மாயாண்டி அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றேன். வந்து குத்து விளக்கு ஏற்றுக. விளக்கேற்றி வைக்கிறோம் விடிய விடிய எரியட்டும், நடக்க போகும் நாட்கள் எல்லாம் நல்லதாக நடக்கட்டும், நல்லதாக நடக்கட்டும் நடக்கட்டும். முன்னாள் தலைவர் விஸ்வநாதன் அவர்களே வரவேற்புரை. தேவகோட்டை நகரத்தார் பாலதண்டாயுதபணி சாரிட்டபிள் ட்ரஸ்ட் கடந்த 21 ஆண்டுகளாக இந்த அமைப்பை மிகவும் சிரமப்பட்டு நல்ல முறையில் நடத்தி கொண்டிருக்கும் எனது பாலிய நண்பர்
VL ராமநாதன் அவர்களே, இந்த சேரிட்டபிள் ட்ரஸ்ட் விழாவுக்கு தலைமை தாங்க வந்திருக்கும் மதிப்புக்குரிய ஜமீன்தார் சோமநாராயணன் செட்டியார் அவர்களையும் வரவேற்கிறேன். செந்தூரான் கல்லூரி RM வைரவன் செட்டியார் அவர்கள் திருமண நிதி உதவியை வழங்கி உரையாற்ற வந்திருக்கிறார்கள். அடுத்து விருது பெறுபவர்கள் சதா அபிஷேக விழா மாமணிகள் திரு சோம செந்தில் செட்டியார், திருமதி லக்குமி ஆச்சி மற்றும் சஷ்டியப்த பூர்த்தி கல்யாண மாமணிகள் திரு PDG லைன் சின்ன அருணாசலம் மற்றும் அவர்களுடைய துணைவியார் அன்னம்மாச்சி, ஆன்மீக மாமணி திருப்பணி செம்மல் AL கருப்பையா செட்டியார் கன்றமணிகம், தொழில் மாமணி விருது பெறும் மேந்தப்பட்டி திரு PL ஏகப்பன், அவங்க வந்து சேலத்தில் இருக்கிறாங்க, ஆல்ஃபா பாலிமர்ஸுடைய MD அவங்க, மற்றும் இங்கு வந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். நன்றி. நன்றி முன்னாள் தலைவர் விஸ்வநாதன் அவர்களே. உங்கள் அன்பின் நிகழ்ச்சியையும் மகிழ்ச்சியையும் கண்டு மனமாற ரசித்தோம். மிக்க நன்றி. அடுத்தபடியாக அறிக்கை வாசிக்க வருகின்றார்கள் எங்கள் ஆற்றலும் துடுப்பும் மிக்க செயலர் விஸ்வநாதன் அவர்கள். அன்பிற்குரிய அவைத்தலைவர் தேவகோட்டை ஜமீன்தார் சோம நாராயணன் ஐயா அவர்களே, பாலதண்டாயுதபாணி மேனேஜிங் ட்ரஸ்டி மதிப்புக்குரிய VL ராமநாதன் அண்ணன் அவர்களே, என்னுடைய சக நிர்வாகிகளே, வருகை தந்துள்ள சான்றோர் நகரத்தார் பெருமக்களே, தாய்மார்களே, அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். அவையோருக்கு முக்கியமான ஒன்றை தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ட்ரஸ்டுக்கு அடிப்படை மூலதன நிதியோ அதன் வட்டியையோ நாங்கள் வங்கி வைப்பு நிதியில் வைத்திருக்கிறோம். அவை 42 டெபாசிட் ரெசிப்டாக 28 லட்சத்துக்கு மேலாக பாலதண்டாயுதபாணி நிதி செட்டிலாரின் தலைமையில் நாங்கள் பராமரிக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் பிரம்மாண்டமாக நடத்தும் ஆண்டு விழாக்களுக்கும் அபிஷேகத்துக்கும் ஆராதனைக்கும் உபயதாரர்கள் அன்பளிப்பு மட்டுமே தந்து விழாவை சிறப்படைய செய்தது நீங்கள். உறுப்பினர்கள் தொகை கணக்கீட்டாளர்கள் சுமார் 2 பங்கு தொகை வங்கியில் டெபாசிட்டாக செய்துள்ளோம். 2021-22 கல்வி நிதி உதவி 55,000, திருமண நிதி உதவி ரூபாய் 50,000, நீர்த்தார் நிதி உதவி 18,000, இதர தர்மங்கள் 30,000 வழங்கியுள்ளோம். வங்கி வட்டி விகிதம் குறைந்த நிலையில் எங்கள் TNPSC ட்ரஸ்டின் நோக்கத்தை ஓரளவு திருப்தி அடையும் விதத்தில் பலரின் பொருள் உதவி மற்றும் ஒத்துழைப்பால் நிறைவேற்றி வருகிறோம். இந்த ஆண்டு முதல் திருமண நிதி உதவி 7,000 வீதம் வழங்கவும், நீத்தார் நிதி சடங்கிற்கு உதவி ரூபாய் 5,000 வழங்க ட்ரஸ்ட் போர்டு தீர்மானித்துள்ளது. தற்போது உறுப்பினர்கள் 280 பேர், தேவகோட்டை நகரத்தார்கள் கௌரவ உறுப்பினர்கள் 60 பேரும் உள்ளார். மேன்மேலும் புதிய உறுப்பினர்கள் இணைக்கும் பணியில் ஆர்வம் செலுத்தி வருகிறோம். நன்றி. இன்றைய கூட்டத்தின் தலைவராகவும் எங்கள் அன்பிற்குரிய VL ராமநாதன் அவர்கள் ட்ரஸ்டின் மேனேஜிங் ட்ரஸ்டியாகவும் இருந்து இருக்கின்ற அளவிலே உங்களுடைய நிறுவனர் உரையை இணைத்து சொற்பெருக்காற்ற வரும்படி வேண்டுகின்றேன். அத்துடன் நம்முடைய செந்தூரான் கல்விக் கழக RM வைரவன் அவர்களுக்கு விருது வழங்கி அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கல்வி மாமணி என்ற விருதினை வழங்குமாறும் வேண்டுகிறோம். பாணிக்கு அரோகரா. செட்டிநாடே வந்ததாக அர்த்தம். சோம நாராயண செட்டியார் அவர்கள் அமர்ந்திருப்பது ஒரு விழா என்றால் பார்வையாளர்கள் இல்லாமல் விழா கிடையாது. மேடையில் இருப்பவர்கள் அவசியம் வந்து விடுவார்கள், ஆனால் பார்வையாளர்கள் அவசியம் வருவார்கள் என்று சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அது பாலதண்டாயுதபாணியின் அருளாலே பார்வையாளர்களெல்லாம் வந்திருக்கின்றீர்கள். இந்த விழா சீரும் சிறப்புமாக நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த விழாவை துவக்கும் போது பார்வதியும் சிவனுமாக ஆர்பிஐ செந்தில் செட்டியார் அவர்களையும் லட்சுமி ஆட்சியையும் வரவழைத்து நாம் இந்த மாணவர்களுக்கெல்லாம் ஒரு ஆசீர்வாதம் செய்து வைத்து இந்த விழாவை துவக்குவதற்காக, இந்த விழாவை நடத்துவதற்காக பாலதண்டாயுதபாணி உத்தரவு வழங்கினார். அது இயற்கையாக ஒரு உத்தரவு அப்படி வந்தது.
நான் ஒரு கணக்கு போட்டு பேச அது ஒரு கணக்காக நடந்தது. அதுவும் இவர்கள் எல்லாம் சகஸ்ர ஜீவிகள் என்கிறார் ஆண்டன் கிருஷ்ணா பரமாத்மா. சகஸ்ர ஜீவிகள் என்று சொல்கிறார்கள் இந்த சாந்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டவர்கள் எல்லாம். இப்பொழுது நாட்டரசன் கோட்டையிலிருந்து சிங்காரம் செட்டியார் அவர்களும் கண்ணாத்தாள் ஆட்சி அவர்களும் வந்திருக்கின்றார்கள். இப்பொழுது 3 வாரத்திற்கு முன்னாடி மிக அருமையாக அவர்கள் ஊரிலே சதாபிஷேகம் செய்து கொண்டார்கள். அவர்களை இருவரையும் மேடைக்கு அழைக்கின்றோம், கௌரவித்து விடலாம் என்று. அவர்கள் இருவரும் வருவதற்கு வைரவன் செட்டியார் அவர்கள் பர்மாவிலே இருந்தவர்கள். அவர்கள் குடும்பம் பர்மாவில் இருந்து 45 வருஷத்திலே அவர் அப்பாவுக்கு 45 வருஷத்திலேயே ரொம்ப பெரிய சோதனை, பெரிய அளவிலேயே பர்மாவில் இருந்தார்களாம். 9 பேர் கணக்கு பிள்ளை வைத்து வட்டி வரவு செலவு பண்ணியிருக்கிறார்கள். கடைசிக்கு சைபர் நிலைக்கு வந்து விட்டார்கள். பிறகு அவர்கள் இங்கே நம்முடைய ரஸ்தா இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்லே பேப்பர் கோன் மிஷின் போட்டு மிக உயர்ந்த நிலைக்கு சிங்காரண்ணன் அவர்கள் அவருடைய பிள்ளைகள் எல்லாம் வெளிநாட்டில் இருந்து பிள்ளைகள்லாம் பிரமாதமாக சதாபிஷேகத்தை பண்ணி வைத்தார்கள். அண்ணனையும் ஆட்சியையும் கௌரவிக்கிறோம். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, இப்போ இது ஒரு குடும்ப விழாவாக கொண்டு போக வேண்டும், எல்லோருக்கும் ஒரு ஆசீர்வாதம் வேண்டும். இவர்கள் இருக்கிற இடத்திற்கு நாம் போக வேண்டும், அதுதான் சரி. ஆனால் நாம் இருக்கும் இடத்திற்கு அவர்கள் எல்லாம் வருகின்றார்கள், அதுதான் பாலதண்டாயுதபாணியினுடைய அருள் என்று சொல்லிக்கொண்டு அவர்களை எல்லாம் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கின்றோம். இந்த வகையில் இவருடைய ஆசீர்வாதமெல்லாம் நமக்கெல்லாம் நல்ல விதமாக இறைவன் அருள் செய்வார். எல்லோருடைய வாழ்த்துக்களாலும் தான் அண்ணன் ஏதாவது நன்கொடை அளிக்க வேண்டும் என்று விரும்பி அமௌண்ட்டு எவ்வளோண்ணா? சரி 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 5000 ரூபாய் கொடுத்து கௌரவ உறுப்பினராக நாட்டரசன் கோட்டை சிங்காரம் செட்டியார் அவர்கள் இணைகின்றார்கள். எல்லாம் பாலதண்டாயுதபாணி அருள். அவர்கள் 500 ரூபாய் அளிக்கலாம் என்று நினைத்தார்கள், அது இறைவன் விடவில்லை, 5000 ஆக்கிவிட்டார். அந்த வகையிலே இப்பொழுது நம்முடைய அண்ணன் தான் ஆர்பிஐ செந்தில் அண்ணன் தான் இதுக்கு ஒரு திருப்பு முனையாக இந்த விழாவிற்கு அமைந்தார்கள். அதுக்கு லட்சுமி ஆட்சியும் பிரமாதமாக சதாபிஷேகம் ஒரு 2 மாதங்களுக்கு முன்பு பிரமாதமாக நடத்தினார்கள் இந்த கம்பளம் பேலஸிலே. இது ஒரு குடும்ப விழாவாக கொண்டு சென்றால்தான் இது இந்த ஆண்டு விழா ஒரு விஷயம் நல்ல விதமாக நடக்கும் என்ற ஒரு அடிப்படையிலே அடுத்ததாக சின்ன அருணாச்சலம் அவர்களையும் தொடர்பு கொண்டோம். அவர்களும் இது எங்களுடைய வித்தியாசமான ஐடியா தான், எந்த ஐடியாவுமே வித்தியாசமான ஐடியா தான். சரஸ்வதிக்கு பால்குடம் எடுக்கிறது எங்கேயும் பண்ணலை, யாருமே பண்ணலை, இந்த பாலதண்டாயுதபாணி ட்ரஸ்ட் தான் பண்ணுது. அதுபோல் மணமக்களுக்கெல்லாம் வரவேற்பு உண்டு. அதாவது தாய் தகப்பனாக ஒரு மண்டபத்தை பிடித்து தன் மக்களுக்கு வரவேற்பு வைப்பார்கள். அதெல்லாமே ஒரு செயற்கை தான் அந்த வரவேற்பெல்லாம். இந்த மாதிரி தான் இயற்கையாக அவர்களை சார்ந்தவர்கள் அழைத்து ஒரு வரவேற்பு வைக்க வேண்டும். அதுதான் ஒரு இயற்கை, அதுதான் நியாயமும் கூட. அந்த அளவிலே இந்த லயன்ஸ் பிடிஜி சின்ன அருணாச்சலம் அவர்களிடம் தொடர்பு கொண்டேன். அவர்கள் தயங்காமல் ஒத்துக்கொண்டால் எந்த ஒரு வாய்ப்பையும் அவர் நழுவ விட மாட்டார். அதாவது வாய்ப்புகள் எல்லோருக்கும் வருகின்றது, சிலர் நழுவ விட்டு விடுவார்கள், பிறகு ஏண்டா விட்டோம் என்று நினைப்பார்கள். அந்த அளவில் அவர் மிகவும் ஆழமாக சிந்திப்பவர். அடுத்த நாள் நான் முதல் நாள் மெசேஜ் அனுப்பித்தேன், மறுநாள் ஒத்துக்கொண்டார்கள். வாய்ப்பை நழுவ விடாதவர், அவர் வாழ்க்கையில் எந்த வாய்ப்பையும் நழுவ விட மாட்டார். அந்த வகையிலே அந்த அன்னமாட்சிக்குமே உடல்நிலை சில கோளாறுகள் இருந்தாலும் இந்த மகிழ்ச்சியே அவர்களை அமர வைத்திருக்கின்றது. அவர்களால் இருக்க முடியாது, ரொம்ப நேரத்துக்கெல்லாம் இருக்க முடியாது. எல்லாம் பாலதண்டாயுதபாணியின் அருளாலே எல்லாம் வந்திருக்கின்றார்கள். இந்த விழா அதெல்லாம் ஒரு பெரிய சிறப்புமாக இருக்கிறது. இந்த
கல்விக்கு கொடுக்குற தொகையெல்லாம் ரொம்ப சொற்ப தொகை தான். இருந்தாலும் அதெல்லாம் இறைவனுடைய பணம். அவர்களுக்கெல்லாம் இந்த வாழ்த்து கிடைக்கிறது பெரிய அபூர்வம். இவரெல்லாம் வாழ்த்து இந்த பணத்தை அவர்களுக்கெல்லாம் போய் சேருகிறது 7:30 மணிக்கு தான் அவர்களெல்லாம் வர சொல்லியிருக்கின்றது. பணம் வாங்கி கொள்வர்களெல்லாம் 7:30 பயனாளிகளெல்லாம் 7:30 மணிக்கு வர சொல்லியிருக்கிறது. அவர்களுக்கெல்லாம் டிஃபன் அரேஞ்ச் பண்ணியிருக்கின்றது. அந்த வகையில் சின்ன அருணாச்சலம் அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள். அடுத்ததாக வருடத்திற்கு 200 கோடி ரூபாய் வரவு செலவு செய்யக்கூடிய திரு ஏகப்பன் அவர்களை கேட்டேன். அவர்களும் ஒரு தயக்கம் இல்லாமல் ஒத்துக்கொண்டார்கள். ஏன்றால் இந்த நாம் செய்வது செய்யலாம், நமக்கு எண்ணம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வருகின்றவர்களுக்கெல்லாம் வேலையை விட்டு வர வேண்டும். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வரணும் என்றால் நேற்றே தயாராக வேண்டும். அங்கேருந்து வந்து போகிற தூரங்கள் 500 கிலோமீட்டர். இதெல்லாம் தேவையில்லாத வேலை. இதற்கெல்லாம் எல்லோரும் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். அதனால் அவரெல்லாம் ஒத்துக்கொண்டதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு இறைவனுடைய அருள். அவர்களை ஏகப்பன் அவர்களுக்கு தகுந்த ஏற்கனவே தொழில் ஏறு விருது நம்மிடம் பெற்ற ராஜ்குமார் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். விருது அப்பொழுது பெற்றார்கள். அதிலிருந்து அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏற்றம். மனிதனுக்கு ஏற்றம் என்பது அளவில்லாதது, எந்த விதத்தில் வேணாலும் ஏறலாம். அவர்கள் வந்திருக்கின்றார் ராஜ்குமார். அவர்களை அழைக்கின்றேன் மேடைக்கு. அவர்கள் வந்து இந்த இளம் தொழில் அதிபரை பாராட்டி இந்த பொன்னாடை அணிவிப்பார்கள். இப்பொழுது நாம் கல்வி மாமணி என்று வைரவன் அவர்களுக்கு கொடுத்தோம். அது எதற்காக அவருடைய இல்லத்தரசியும் அழைத்தோம் என்றால் உண்மையிலேயே அவர்கள் தான் நடத்துகின்றார்கள். இவர் வேறு தொழில் வேறு இண்டஸ்ட்ரி நடத்துகின்றார்கள். ஏறத்தாழ 450 லேபர்ஸ் வச்சு அதை ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்தாபனம். ஆனால் தொழில் மாமணி என்று அவர்களுக்கு ஏற்கனவே நாம் ஏகப்பன் அவர்களுக்கு நாம் ஃபிக்ஸ் பண்ணதுனால நாம் வந்து கல்வி மாமணி என்று கொடுத்து பிறகு அதையும் மாற்றி கல்வி மாமணிகள் என்று அவர்களுடைய மனைவியையும் அழைத்து நாம் மரியாதை செய்தோம். அந்த வகையில் அடுத்ததாக சின்ன அருணாச்சலம் அவர்களுக்கு அவருடைய பங்காளியில் பெரியவர் நாமக்கல் லேனா ஐயா அவர்கள் வந்திருக்கின்றார்கள். இப்பொழுது சமீபத்தில் 90 பண்ணி கொண்டார்கள். அவர்களை ரொம்ப நேரம் நிற்க விடாமல் அவர்கள் இருவருக்கும் மரியாதை செய்து கொடுக்கும்படி கேட்கொள்கிறேன். அண்ணன் மாயாண்டி அண்ணன் வந்து கல்வி மாமணிகள் வைரவன் செட்டியாரை அழைத்து விட்டார்கள். முதலிலே செய்ய வேண்டியது நம்முடைய முதன்மை விருந்தினர் SRO ISROவில் இருந்த கணபதி செட்டியார் சயின்டிஸ்ட் வந்திருக்கின்றார்கள். அவர்கள் வந்தது அப்துல் கலாமே வந்தது மாதிரி. இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் அவர் போல் இந்த பிள்ளைகள்லாம் வர வேண்டும். சும்மா எல்லாரும் இப்போ கூட ஜட்ஜி வந்திருக்காங்க. எல்லாம் ஜட்ஜஸை வச்சு நம்ம எத்தனையோ ஜட்ஜஸை கூட்டியாந்தான் நடத்தியிருக்கோம். இருந்தாலும் ஒரு கல்வியில் சிறந்தவர், மிகப்பெரிய சாதாரணமாக பிஇலாம் நல்ல மார்க் வாங்கினா தான் பிஇலாம் சேர முடியும். பட் பிஎல் வந்து சும்மா சாதாரண மார்க் வாங்கினா கூட சேர்ந்துடலாம். அந்த அளவில் மிகப்பெரிய படிப்பு படித்தவர். சிறப்பு விருந்தினராக கனவு செட்டியார் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து மகிழப்போவது நம்மளுடைய சின்னப்பா ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் சார் டாக்டர் கணேசன் அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவிப்பார். சோமநாராயண் செட்டியார் வந்தது ஒரு மிகப்பெரிய நமக்கு ஒரு யோகம் என்று சொல்ல வேண்டும். அவர்களுக்கு நாம் நினைவு பரிசு கொடுத்து மரியாதை செய்ய இருக்கின்றோம். சுந்தரேச பருவீடு விஸ்வநாதன் செட்டியார் அவர்கள் வந்து அவர்களுக்கு நினைவு பரிசை பொன்னாடையும் வைப்பார்கள். அடுத்தது திருப்பணிச்செம்மல் கண்டரமாணிக்கம் கருப்பையா செட்டியார் அவர்கள் ரொம்ப கண்டரமாணிக்கத்தில் ஏகப்பட்ட தினசரி ஒரு நலத்திட்டம் பண்ணி கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது ஒரு கோவிலுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கின்றார்கள் ஒரு கும்பாபிஷேகத்திற்காக. அவர்களுக்கெல்லாம் அவ்வளவு ஒரு மனசு, அவ்வளவு பெரிய விஷயங்கள் பண்ணி கொண்டிருக்கின்றார்கள். அடுத்தது மும்முடிநாதர் கோவில் அரங்காவலர், பரம்பரை அரங்காவலர் வந்து அவர்களுக்கு இந்த ஆன்மீக மாமணி விருதை வழங்கி அவர்களை பெருமைப்படுத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு காலையிலே நம்முடைய பால்குட நிகழ்ச்சியை துவக்கி வைத்தவர் அவர்கள் ஒரு திருப்பணிச்செம்மலுக்கு மும்முடிநாதரை தேடி ஏகப்பட்ட பேர் வந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த அளவிலே மும்முடிநாதர் பரம்பரை அரங்காவலர் இந்த மரியாதை செய்வார்கள்.
ஆன்மீக மாமணி திருப்பணி செம்மல் விருது பெற்றிருக்கும் அவருக்கு அவர் பகுதியை சேர்ந்த கன்றமாணிக்கம் பகுதியை சேர்ந்த கல்லல் ஒன்றிய செயலாளர் திரு குன்றக்குடி சுப்பிரமணியம் அவர்கள் பொன்னாடி போர்த்துவார்கள். கல்லல் ஒன்றிய துணைத் தலைவர் கொங்கரத்தி திரு நாராயணன் அவர்களை அழைக்கிறேன். கன்றமாணிக்கம் கிளை செயலாளர் திரு ராமன் அவர்களை அழைக்கிறேன். கன்றமாணிக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் ராமு கனகி, அவங்க வல்ல, அவங்க கருப்பையா, அவர் வீட்டுக்கார கூப்பிட்டு. பெருச்சி கோவில் ஊராட்சி மன்ற தலைவர் திரு வைரமணி, வெளியாத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் பெருமாள், பெருச்சி கோவில் கோட்டைசாமி வந்திருக்காங்க. தொட்டால் துளங்கும், தோட்டம் வைத்தால் தோப்பாகும் என்ற பெருமைக்குரியவர் ஏஎல் கருப்பையா செட்டியார் அவர்கள். கன்றமாணிக்கம் கண்டெடுத்த முத்து என்று குறிப்பிட்டார்கள். அவர்களை முத்து என்று அழைப்பதில் என்ன இருக்கிறது? முத்து என்று இல்ல, முத்துக்கு முத்தாக என்று அவரை பாட வேண்டும் என்று நான் ஆன்மீகத்தில் சிறந்தவர்கள், ஆன்மீக மாமணி என்று அவர்களுக்கு கொடுத்தது சால சிறந்தது என்று நான் கூறுகின்றேன். ஆன்மீக திருப்பணி செம்மல் கருப்பையா செட்டியார்கள் என்று இனிமேல் அழைக்க வேண்டும். அவர்கள் எங்கள் கோவிலுக்கு 2 முறை கும்பாபிஷேகம் செய்து வெற்றி மேல் தேடி கொடுத்திருக்கிறார்கள். 3வது முறையும் செய்ய இருக்கின்றார்கள். அவர் 10 லட்சம் ரூபாயை அவர்கள் குடும்பத்தார்கள் நிதியாக வழங்கி அதனையும் மேலும் சேர்த்து அதை இந்த முறை அந்த கோவிலை மிக சிறப்பாக செய்ய வேண்டும் என்று அவர்கள் எண்ணியுள்ளார்கள். அதற்கு எங்கள் கிராமத்தின் சார்பாகவும் திருக்கோவில் சார்பாகவும் நான் அவர்களுக்கு வணக்கத்தையும் மரியாதையும் செலுத்திக் கொள்கின்றேன். அந்த வகையிலே அவர்களுக்கு இந்த பொன்னாடை அணிவித்து மகிழ்கின்றேன். அவருடைய திருவடியை தொற்று பொற்பாதங்களை தொற்று ஆசி பெற்றுக் கொள்கின்றேன். அடுத்து இள பழனியப்பன், நீங்க கண்ணன். இதில் ஒரு பெரிய சிறப்பு என்னவென்றால், கன்றமாணிக்கத்தில் எங்கள் மாமியார் வீடு தான் மிகப்பெரிய வீடு. 96 அறை உள்ளது எங்கள் மாமியார் வீட்டிற்கு. இவருக்கு இந்த எல்லாரும் இந்த பொன்னாடை போர்த்துவதற்கு இவர் எவ்வளவு திருப்பணிகள் செய்திருக்க வேண்டும். அந்த வகையில் அவருக்கு இந்த மாமணி விருது கொடுத்து பேசுவதற்கு எனக்கு பாக்கியம் கொடுத்ததற்கு நன்றி. டிஎன்பிசி ட்ரஸ்ட் விஎல் ராமநாதன் அவர்களுக்கு நன்றி. ஏஎல் கருப்பையா செட்டியார் அவர்களுக்கு நாம் விருது கொடுத்து இந்த ட்ரஸ்ட் பெருமை கொள்கின்றது. அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக இந்த சதாபிஷேக விழா மாமணிகள் விருது அளிக்க வேண்டும். தேவனா வெங்கடாச்சலம் செட்டியார் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்கள் அவர்களுக்கு ஒரு பாட்டு பாடி இந்த பொன்னாடியை அணிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். தேவனா, சரி, பாட்டு வராட்டாலும் 2 வார்த்தை. அன்புக்குரிய பெருமக்களே, தாய்மார்களே, விஎல் ராமநாதன் மாதிரி ஒரு கெட்டிக்காரர் இனி கண்டுபிடிக்க முடியாது. வந்திருக்க ஆள் யாருன்னு இப்படியே தேடி அலசி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பங்கு. அவர் இந்த இயக்கத்தில் ஈடுபாடு ஒவ்வொருவருக்கும் உண்டாக வேண்டும் என்று ஆசைப்பட்டு மிக அழகாக அதை செய்து கொண்டிருக்கிறார். நான் முதல்ல ஒரு 4-5 பேரில் ஒரு ஆளாக அவருக்கு உறுப்பினராக சேர்ந்தேன். அவர் சாதாரண வாத்தியார், இவர் எப்படி சேர்ந்தாருன்னு ஆச்சரியப்பட்டு என்னை பாராட்டினார். எனக்கு சரி, இது பிள்ளைகளுக்கு அவர் பணம் கொடுக்கணும், படிக்கிற பிள்ளைகளை ஊக்குவிக்க வேண்டும்னு ஒரு திட்டத்தில் அவர் ஆரம்பிக்கிறாரு. அது மிக நன்றாக வர வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டு முதல்ல அதை ஒப்புக்கொண்டு நான் கொடுத்தேன். அப்போது எனக்கு அவ்வளவு பழக்கம் இல்லை. இப்போ என் மகள் வழியில் இவங்க குடும்பமே எனக்கு பழக்கம். ஆனால் பழக்கம் இல்லாத அந்த நேரத்தில் அவருக்கு நான் அந்த தொகையை கொடுத்த போது அவர் மிக மகிழ்ந்து என்னை பாராட்டினார். அவர் தொடர்ந்து இப்போ 21 வருஷம் ஆச்சு. ரொம்ப அற்புதமாக அந்த செயலை செய்து கொண்டிருக்கிறார். இது இந்த பிள்ளைகளுக்கு கொடுப்பது மட்டுமில்லை, யாரெல்லாம் நல்ல செயல்களை செய்கிறார்களோ அவர்களை எல்லாம் ஆண்டுதோறும் அழைத்து அவர்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு பட்டத்தை கொடுத்து அவர்களை ஊக்கப்படுத்துகிற ஒரு நல்ல படியை அவர்கள் செய்கிறார்கள். நான் வந்திருக்கிற போது நம்மளை திடீர்னு கூப்பிட்டாரு. எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு. இப்போ கூப்பிட்டாரு. ஆனால் ஒரு நல்ல காரியத்துக்கு கூப்பிட்டுருக்காரு.
சதாபிஷேகம் செய்து கொண்டவர்களை நாம் வாழ்த்துவது என்பது ரொம்ப கொடுத்து வச்சாதான் கிடைக்கும். அவர்களுடைய ஆசி நமக்கு கிடைக்க வேண்டும். அந்த பெரியவர்களுடைய ஆசி இங்கே அநேகமாக மற்றவர்கள் எல்லாம் அவர்களை விட இளையவர்களாக இருப்பார்கள், இவர்களுக்கு கிடைக்க வேண்டும். இங்கே உதவி பெறப்போகிற அந்த மாணவ செல்வங்களுக்கு அவர்களுடைய ஆசி கிடைக்க வேண்டும் என்று அவர்களை வேண்டி கேட்டுக்கொண்டு எனக்கு இட்ட படியை நான் செய்கிறேன். தேவனா சொன்னார்கள், 2001 ஆரம்பிக்கும் போது அவர்களெல்லாம் இந்த அமைப்புக்கு கை கொடுத்தவர்கள். சிங்கிள் டிஜிட்டில் அவங்க மெம்பர், முதல் 10 அந்த அளவில். இது இந்த அளவுக்கு இப்பொழுது 280 உறுப்பினர்கள், இன்னும் எத்தனையோ பேர் சேருவதற்கு ஆவலாக இருக்கின்றார்கள். அதெல்லாம் பாலதண்டாயுதபாணியின் அருளாலே எல்லோரும் சேருவார்கள். அப்புறம் இன்னைக்கு முதன்மை விருந்தினர் கணபதி செட்டியார் அவர்களை பற்றி நான் ஒரு மிக பொருத்தமாக நமக்கு இந்த விழாவிலே அவர்கள் முதன்மை விருந்தினராக நமக்கு ஒரு ஆக்சிடென்டலாக எனக்கு கிடைச்சாங்க. நான் கூப்பிட்டது ஒரு செட்டியாரை, ஆனாச்சேனா நாச்சியப்பன் அவர்களை தான் நான் அழைத்தேன். அவர்கள் அங்கே ஒரு மிகப்பெரிய நகைக்கடை வைத்திருக்கிறார்கள். அங்கே விளையப்பட்டியிலே பிறந்த மண்ணிலே மிகப்பெரிய கல்யாண மண்டபம், அந்த கல்யாணத்தை ஏசி மண்டபம், அதை அங்கே நடந்த மகாநாடு, இப்போ நடந்த வேடந்தாங்கல் மகாநாடுக்கு அவர்கள் இலவசமாக கொடுத்தார்கள். அந்த வகையில் அவர்கள் ஒரு பர்சனாலிட்டியான ஆள். அதனால் அவர்களுக்கு நான் ஃபோன் பண்ணினேன். அவர்கள் இல்லை, நான் வருவதை காட்டிலும் எனது நண்பர் அப்துல் கலாமுக்கு ஈக்குவலாக உள்ளவர், அவரோடு பணி செய்தவர் கணபதி செட்டியார் தான் உங்கள் விழாவுக்கு வர வேண்டும் என்று அன்பு கட்டளையிட்டார்கள். இந்த கணபதி என்பதற்கும் நம் நகரத்தாருக்கும் ரொம்ப ரொம்ப ஒற்றுமை உண்டு. அது கழுத்தூராக இருந்தால் கழுத்தூரில் உள்ள கயிறுக்கு 21 பாகம், பிள்ளையார் நோன்பு விழாவாக இருந்தால் அது அந்த இலையிலே வர பாகம் 21. அந்த வகையில் இந்த 21ஆம் ஆண்டு விழாவிற்கு கணபதி தான் வர வேண்டும் என்பது பாலதண்டாயுதபாணியின் உத்தரவு. அந்த வகையிலே இது இந்த விழா சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அவர்களும் சொன்னபடி அவர்களெல்லாம் இதை சிறப்பித்து கொண்டிருக்கின்றார்கள். பிறகு இங்கே ட்ரஸ்டீஸ் எல்லாம் நல்ல சப்போர்ட்டாக வேலை பார்க்குறாங்க. நேற்றுலேருந்து எல்லாம் நல்ல ஒர்க் பண்ணுறாங்க, நல்ல ஒரு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. ஏன்னா ஒரு கை ஓசைப்படாது. என் மனைவி எனக்கு ஒத்தாசையாக இருந்தாலும் கூட இவர்கள் ஒத்தாசையெல்லாம் மிகப்பெரிய ஒத்தாசை. அந்த அளவில் இந்த அமைப்பை கொண்டு செலுத்துகின்றோம். பால்குடம் சரஸ்வதிக்கு நாங்கள் எடுக்கின்றோம். இப்பொழுது சரஸ்வதிக்கே அங்கே மண்டபம் உருவாகிறது. நாம் கொண்டாட வேண்டும். நாம் கொண்டாடினால்தான் அது இறைவனுக்கே அது ஒரு புகழ் சேர்க்கும். முன்னாடி ஒரு அபிஷேகம் கூட பண்ண முடியாது, அந்த அபிஷேகம் கூட பண்ண முடியாது சரஸ்வதிக்கு. தண்ணியெல்லாம் கீழே வரும். இப்போது பீடம் அமைத்து மண்டபம் அமைத்து அற்புதமாக சரஸ்வதி இப்பொழுது எழுந்திருக்கிற போரால் சரஸ்வதி தான் இன்றைக்கு நாம் பாரதத்தையே தூக்கி நிறுத்தி கொண்டிருக்கிறான். சரஸ்வதி பார்வை இல்லை என்றால் நாம் ரொம்ப பின்தங்கி போயிருப்போம். அந்த வகையிலே சரஸ்வதி தான் இன்றைக்கு பாரதத்தை காப்பாற்றி கொண்டிருக்கிறார். அந்த சரஸ்வதிக்கு நாங்கள் பால்குடம் எடுப்பது ஒரு பெரிய அதிசயம். அது சிவன் கோயிலிருந்து தான் பால்குடம் புறப்படும். நாங்கள் சிவன் கோயிலுக்கு பால்குடம் எடுத்து வருகின்றோம். அந்த மாதிரி எதையுமே ஒரு வித்தியாசமாக, ஒரு துணிச்சலாக, ஒரு ஊக்கமாக எதையும் செய்யக்கூடிய சக்தியை பாலதண்டாயுதபாணி கொடுத்திருக்கிறார் இந்த பாலதண்டாயுதபாணி ட்ரஸ்ட்டுக்கு. அந்த அளவிலே நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். அடுத்தது நம்ம விளக்கேற்றுவதற்கெல்லாம் ஆட்சி, சொர்ணவெளி ஆட்சியெல்லாம் விளக்கேற்றுவதெல்லாம் ஒரு பெரிய பாக்கியம். இன்றைக்கி விளக்கேற்றி கொடுத்தார்கள். அவரெல்லாம் எப்பொழுது எங்கேயும் நாராயண செட்டியாரைத்தான் எல்லோரும் பார்க்க முடியும், ஆட்சியை பார்க்க முடியாது. பொது இடங்களிலே ஆட்சியை காண முடியாது. இப்பொழுது ஆட்சியும் இப்பொழுது மனமாற வருகின்றார்கள். நாங்கள் மாணிக்கம் போய் கேட்ட உடனே ஒத்துக்கொண்டார்கள். அந்த வகையிலே அவர்களுக்கெல்லாம் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அடுத்ததாக இந்த விருது வாங்குபவர்களையெல்லாம் பாராட்டுவதற்காக பேராசிரியர் கவிஞர் ராமநாதன் செட்டியார் அவர்கள் எங்கள் சம்பந்தி வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நிறைவு பரிசு வழங்க வேண்டும். அதை மாயாண்டி செட்டியார் அவர்கள் பொன்னாடை அணிவித்து இந்த நினைவு பரிசை அவர்களுக்கு வழங்குவார்கள்.
அது கூடுதலாகவே அவருடைய சகோதரி மீனாட்சி முடிந்தால் மேடைக்கு வர வேண்டியது. இன்றைக்கு பகவான் உத்தரவு, எனக்கு நிறுவனர் உரை, தலைவர் உரை எல்லாவற்றையும் நீனே பண்ணிவிடு என்று பாலதண்டாயுதபாணி உத்தரவு. அதுபடி நான் பண்ணிவிட்டேன். அடுத்ததாக இப்பொழுது இந்த விருது வாங்குபவர்களை பாராட்டி கவிஞர் ராமன் அவர்கள் உரை நிகழ்த்துவார்கள்.